இது வந்து ஈவினிங்கு சாப்பிட்றதுக்காக நாங்கள் ஆல்வள்ளி கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம். இதெல்லாம் ஏன் வச்சுருக்கேன்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆல்வள்ளி கிழங்கு, இது வந்து ஏலக்கி பழம், இது வந்து நேந்திரம் பழம், இது கேரளா ஸ்பெஷலு, இது வந்து மாம்பழம் சேலம் ஸ்பெஷலு. இந்த வெரைட்டிஸ் வந்து நம்ம பார்க்கும்போது இயற்கையும் கடவுளையும் ஞாபகப்படுத்துது. அதாவது ஒரு ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பழங்களும் இந்த இயற்கை வளங்களும் நமக்கு கடவுள் கொடுத்துருக்காருன்னா அதை நல்லபடியாக நம்ம உடம்புக்கு யூஸ் பண்ணி நோய் வராத தடுத்துக்கிறது நம்மளோட பொறுப்பு. கடவுள் வந்து எல்லா சீசனுக்கும் எல்லா வகையான பொருட்களும் கொடுத்துருக்காரு. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பை நம்ம காப்பாற்றிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை சொல்கிறதுக்கு தான் முக்கியமாக நான் வந்து இதை வச்சு இதெல்லாம் எடுத்தேன். இதை வந்து கடவுளுக்கு ஒரு பக்கம் கொடுத்தாரு, இதெல்லாம் சீசனுக்கு ஏற்ற மாதிரி விளையிறது ஒரு பக்கம் இருந்தால், இதை விளைவிக்கிற விவசாயிங்க வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டால் இதெல்லாம் நம்ம கைக்கு வரும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறது உண்டு. இந்த இந்த ஆல்வள்ளி கிழங்கு எந்த இடத்துல விளைஞ்சிது, யார் விளைவிச்சா, எந்த விவசாயி விளைவிச்சிருப்பா, இந்த பழம் எங்கே அந்த விதையாக போட்டு வளர்ந்து வந்து நமக்கு இது பழமாக வந்துருக்குது. அதே மாதிரி எல்லாமே இந்த வாழைப்பழம், இது எல்லா வகையான இயற்கை பொருட்களும் வந்து சில இதுதான் வந்து தானாக விளையாடுறதா இருக்குது. சிலது வந்து கண்டிப்பாக விவசாயிங்களோட உழைப்பு இல்லாத வராது. அதனால் வந்து கடவுள் கொடுத்த இந்த பொருள்களை விளைவிக்கிற விவசாயிங்களை நம்ம கடவுளாக கும்பிடணுன்றது ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு தோணுது. உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதுன்னு சொல்லுங்கள். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.